Hello everyone, this is Sanjana from SAN English Academy. இன்னைக்கான வீடியோல UGTRB previous year question paper analysis பார்க்கிறோம். இன்னைக்கான question number 41. இதுக்கு முன்னாடி இருக்க questions எல்லாமே ஆல்ரெடி வீடியோஸ்ல அப்லோட் ஆயிருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கலாம். இந்த question paper series வந்து D. நீங்க வேற series யூஸ் பண்றீங்க அப்படின்னா question number மட்டும் சேஞ்ச் ஆகும். So இன்னைக்கு இந்த questionக்கான analysis பார்க்கலாம். Thou canst not say I did it. Never shake thy gory locks at me. Thy gory locks refers to the locks of dash. Options: the ghost of Banquo, three witches, C. Lady Macbeth, D. Fleance. So இதோட correct option A, the ghost of Banquo. இந்த கொஸ்டினோட ஆப்ஷன்ஸ் பார்த்தனே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இந்த கொஸ்டின் வந்து மேக்பத்ல இருந்து கேட்ட கேள்வி. ஸோ யூனிட் 3ல நம்மளுக்கு டீடைல்டு ஸ்டடியில பிளேல வந்து கொடுத்துருக்காங்க மேக்பத். ஸோ டீடைல் ஸ்டடியும் போது நம்ம லைன் பை லைன் படிச்சிருக்கணும். ஸோ இது எது குறிக்குது அப்படின்னா, இந்த கோட் மேல தோ கேன்ஸ் நாட் சே ஐ டிட் இட், நெவர் ஷேக் தை கோரி லாக்ஸ் அட் மீ அப்படின்ற கோட் வந்து எப்ப சொன்னதுன்னா ஆக்ட் 3 சீன் 4ல வந்து மேக்பத்ல வருது. எந்த சீன் அப்போனா, அந்த ராயல் பேங்கெட் நடக்கும் இல்லைங்களா, அதாவது வந்து மேக்பத் வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருப்பாரு அந்த ராயல் பேங்கெட்டுக்கு, ஒரு ஃபீஸ்ட் மாதிரி. அப்போ கூப்பிடும்பொழுது இவர் வந்து பேங்கோவா ஆல்ரெடி கொண்டு இருப்பாரு மறைமுகமா. அப்போ அவரோட கோஸ்ட் அந்த இடத்துல பாக்குற மாதிரி மேக்பத்துக்கு ஒரு ஃபீலிங் வரும். சோ அப்ப பேங்கோ அந்த கோஸ்ட பார்க்கும்பொழுது அவரு வளர ஆரம்பிப்பாரு. நான் செஞ்ச தப்ப தானே வந்து சொல்ற நிலைமைக்கு வந்துருவாரு. அப்ப எல்லாரும் அங்க இருக்கிற ராயல் டிக்னிட்டரிஸ் எல்லாம் வந்து ஆச்சரியமா பார்ப்பாங்க, ஏன் மேக்பத் வந்து இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது லேடி மேக்பத் வந்து அதை சமாளிப்பாங்க. இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இப்ப ரீசெண்ட் டேஸ்ல இந்த மாதிரி பண்றாரு, நீங்க எல்லாம் இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லி லேடி மேக்பத்தா வந்து அமுச்சு வைப்பாங்க இருக்கிற அந்த டிக்னிட்டரிஸ் எல்லாருமே. சோ அப்ப இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தை கோரி லாக்ஸ் அப்படின்னு சொல்லி யாரோட லாக்ஸ வந்து ரெஃபர் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோட்டை வந்து மேக்பத் தான் சொல்லுவாரு. சோ மேக்பத் சொன்னாலும் இந்த இடத்துல என்ன கேக்குறாங்கன்னா, தை கோரி லாக்ஸ் அப்படின்ற ஒரு கோட்டை யார ரெஃபர் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. சோ லாக்ஸ்னாலே நம்மளுக்கு தெரியும் முடி அப்படின்னு அர்த்தம். கோரி லாக்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து பிளட்டி மேட்டர்ட் ஹேர், பிளட்டி ஷைனிங் ஹேர் யாரோடது, பேங்கோவோட ஹேரை பத்தி தான் வந்து மேக்பத் வந்து சொல்லுவாரு. இப்ப அவரை கொல்லும் பொழுது அந்த முடி வந்து பிளட் ஸ்டெயின்டா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த கோஸ்ட் அதே போல வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, அந்த ஃபீஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி மேக்பத்துக்கு தெரியும். சோ அதனால தி கோஸ்ட் ஆஃப் பேங்கோவை தான் வந்து ரெஃபர் பண்ணுது இந்த லைன், தை கோரி லாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது. லாக்ஸ்னா முடின்னு அர்த்தம். சோ விச்சஸ் வந்து இந்த சீன்ல வந்தே இருக்க மாட்டாங்க. சோ ஆப்ஷன் பி கிடையாது. ஆப்ஷன் சில வந்து லேடி மேக்பத் அங்க இருப்பாங்க, ஆனா அவங்க எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. மேக்பத் இந்த மாதிரி வேகமா வளர ஆரம்பிக்கும் பொழுதுதான் லேடி மேக்பத் வந்து இந்த மாதிரி அவருக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஃபீஸ்ட வந்து கலைக்க பார்ப்பாங்க. அதே போல இந்த ஃபேஸ் வந்து அவங்கள ரெஃபர் பண்ணி இருக்காது. ஃபிளியான்ஸ் வந்து பேங்கோவோட சன்னு, அவர் வந்து அந்த மர்டர்ல எஸ்கேப் ஆயிருப்பாரு. அதே போல ஃபிளியான்ஸோட கோஸ்ட வந்து மேக்பத் பாக்குறது கிடையாது. பேங்கோவோட கோஸ்ட தான் மேக்பத் வந்து இந்த ஃபீஸ்ட்ல பாக்குறாரு. சோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் தி கோஸ்ட் ஆஃப் பேங்கோ. தோ கேன்ஸ் நாட் சே ஐ டிட் இட், நெவர் சே தை கோரி லாக்ஸ் அட் மீ. Thy gory locks refers to the locks of dash. Answer: the ghost of Banquo. இந்த கொஸ்டினோட அனாலிசிஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.